ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் இன்னைக்கு எல்லாருக்கும் முகத்தில் தான் நிறைய சிக்கல் வந்திருக்கு. ஏன்னா முகத்தில் நிறைய பள்ளங்கள் வந்ததால் அவங்க ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. முகம் அழகு இல்லை, அதனால் நிறைய எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது வெளியேறதுக்குன்னு நிறைய பேர் வராங்க. அதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. முகம் அழகு பெறதுக்கு முகத்தில் உள்ள அந்த முகப்பொருட்கள் பள்ளங்கள் மேவி வரவும், அந்த பள்ளங்களில் இருக்க புண்கள் அழகாக அந்த காய்க்காமல் நல்லாய் வர்றதுக்கும் இது காட்டாமணக்கு. இந்த காட்டாமணக்கு எல்லா இடத்துலையும் தன்னால் விளையக்கூடியது. இந்த காட்டாமணக்கை எடுத்து அரைச்சி இந்த காட்டாமணக்கை நம்ம முகத்தில் பூசிட்டு வந்தோம்னா அந்த முகத்தினுடைய பள்ளங்களுக்கு இது இதமாக இருக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற பருவை கிள்ளிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க அது சீக்கிரமாக போகணுன்ற அவசரத்தில் கிள்ளி எடுத்துடுறாங்க. கிள்ளி எடுக்கிறதால அந்த முகத்தில் பள்ளங்கள் ஆகிடும். பள்ளம் ஆக ரொம்ப அசிங்கமாகிடும். செவந்து இருக்கிற முகத்தில் அது ஒரு கருப்பு நிறமாகவும் ஒரு கருஞ்சிவப்பாகவும் இருந்து முகத்தினுடைய அழகை குறைக்கும். அது இல்லாமல் காய் காய்ச்சி போன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கமான இடத்துக்கு இந்த காட்டாமணக்கு இலையை அரைச்சி முகத்தில் தடவிட்டு வரணும். ஏன் தடவிட்டு வரணும்? தடவிட்டு வந்தோம்னா அந்த புண் உடனே ஆறக்கூடியது. புண்ணு ஆறணும்னா இந்த காட்டாமணக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த காட்டாமணக்கு தண்ணி விட்டு யாரும் வளர்க்க மாட்டாங்க. இது காட்டு வழியாக தன்னால் வளரக்கூடியது. இது எந்த ஒரு உதவியும் இல்லாமல் மழை காலத்திலையும் வெயில் காலத்திலையும் பனியிலையும் அது ஏற்று வளர்றதால இதனுடைய பால் ரொம்ப சக்தி வாய்ந்த பால். இது எந்த ஒரு புண்ணையும் ஆற்றக்கூடியது. இதனுடைய பாலை புண்ணு மேலே எந்த புண்ணு மேலே வச்சாலும் ஆறாத புண்ணு மேலேயும் ஆறும். கிள்ளிட்டு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கா, இந்த இலையை அரைச்சி வச்சு கட்டினோம்னா உடனே ரத்தம் நிற்கும். ரத்தம் நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு அடிபட்டுருச்சு, முகத்தில் அடிபட்டுருச்சு, இல்லை கை காலில் வெட்டுப்பட்டுருச்சுனாலும் இந்த இலையை அரைச்சி இல்லை இந்த பால் எடுத்து அந்த இடத்துல வெட்டுக்காயத்து மேலே நம்ம வச்சுட்டு வந்தோம்னா அந்த காயத்தில் வர ரத்தம் உடனடியாக நிற்கும். அந்த உடனடியாக நிற்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல உள்ள காயங்களை ஆற்ற வல்லது. இந்த காட்டாமணக்கு இலையை முகத்தில் போடும்போது சிலர் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, எதை போட்டாலும் முகத்தில் பயம். ஏன்னா அவங்க ஏற்கனவே போட்ட கெமிக்கலால் ஏகப்பட்ட சிக்கல் முகத்தில் சிலருக்கு முகம் வீக்கமாகிடும், சிலருக்கு அந்த அலர்ஜி ஆகிடுது. எனக்கு மூலிகைனாலே பயம். மெட்டல் இருக்குது, எல்லாத்துலேயுமே மெட்டல் இருக்குது. இது பூமியிலிருந்து கீழே இருந்து இரும்பு சத்தை எடுத்துகிட்டு வருது. அதனால தான் இந்த நிறமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த பூ மஞ்சள் நிறம் இருக்கோ அது பூரா தங்கச்சத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. தங்கச்சத்தை கொண்டு வர செடி பூரா பூமி கீழே இருக்கிற தங்கத்தை கொண்டு வரதால அதுவும் ஒரு மெட்டல் ஐட்டம் தான். எல்லா மூலிகையும் மெட்டல் தான், எல்லா மருந்துகளையும் மெட்டல் தான். ஆனால் அது நமக்கு தெரியாது. பூமி கீழே 500 அடி கீழே இருக்கிற இரும்பு சத்தையும் தங்கச்சத்தையும் எடுக்கிறது மூலிகையினுடைய வேர்களின் மூலமாக எடுத்து தலை மேலே கொண்டு கொடுக்கறதுல தலை சிறந்தது இந்த மூலிகையில் தான். இதை போய் நம்ம நேரடியாக எடுக்க முடியாது, மெட்டலோ தங்கமோ. ஆனால் இந்த செடிகளுக்கு தெரியும், அது தேவையான சத்துக்களை மட்டும் எடுத்து அது தலை மேலே கொண்டு நமக்கு மருத்துவ பயனுக்கு இது பயன்படும். அதனால் இந்த மூலிகை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இது ரொம்ப அற்புதமானது. முகத்தில் போடுறதுக்கே பயப்படுறாங்க. முகத்தில் என்ன, வாய்க்குள்ள வச்சு மென்று சாப்பிடலாம். வாயில் புண்ணு இருந்தாலும் இது ரொம்ப அற்புதமாக ஆற்றக்கூடியது. இதை வாய்க்குள்ள வச்சு மென்று இருந்தோம்னா நாக்கில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது. அது வாய்க்குள்ளே இருக்கிற புண்ணையை ஆற்றும்போது முகத்தில் இருக்கிற தழும்புகளை ஆற்றுறதுல இது ஒரு தலை சிறந்த மருந்து. முகத்தில் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த முகத்தழும்புகளை சிறுக சிறுக சரியாக்கும். இது முகத்தினுடைய அளவுக்கு தக்கன எடுத்துக்கிறணும். ஒருத்தருக்கு ஒரு 50 கிராம் எடுக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுக்கணும். 100 கிராம் அளவுக்கு எடுத்து இதை அரைச்சி, இதில் தண்ணியே விட வேண்டாம், நல்லா அரைச்சி அதை முகத்தில் பூசி குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது விடணும். 2 மணி நேரம் விட்டோம்னா அது முகத்தில் உள்ள காயத்தினுடைய வீக்கத்தை வத்த வைக்கும், முகத்தை கொஞ்சம் சுருங்க வைக்கும், முகத்தினுடைய அழகை கூட்டும். இந்த புண்களில் உள்ள வீக்கத்தை வத்த வச்சு புண்ணுக்குள்ளே இருக்கிற இதை கழிவுகளை வெளியேற்றும். புண் கழிவுன்னா அந்த முகப்பருவு அந்த பள்ளத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த புண்களை ஆற ஆரம்பிக்கும் போது தழும்புகள் தெரியாமல் வர்றதுக்கு இந்த காட்டாமணக்கு இலையை தான் பயன்படுத்தணும். காட்டாமணக்கு இலையை முகத்தில் போட்டு வரும்போது தழும்புகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். இது சிலருக்கு தெரியாது. அதனால் இங்கே நம்ம நேரடியாக நம்ம ஜி தமிழ் நேயர்கள் காட்டுப்பகுதிக்கே இது புடுங்குற இடத்துலே எடுத்திருக்காங்க. அதனால் இப்போது பச்சை பசேல்னு இருக்குது. ஏன்னா இதை கொஞ்சம் நிலையத்தை கொண்டு போனோம்னா அதுக்குள்ளேயும் வாடிடும். இது வாட விடாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய இது மக்களுடைய தேவைகள் நிறைய கடிதங்கள் வந்திருக்கு.
இந்த மூலிகைகள் வந்து அடையாளம் தெரியலன்னு அதுக்காக வேண்டியே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பே வந்து அந்தந்த மூலிகையில் அந்தந்த இடத்துல எடுக்கும்போது அதனுடைய தனிச்சிறப்பு, அது காயாமையும் வாடாமையும் இது எவ்வளோ அழகில் இருக்குது பாருங்கள். இதை வந்து வாயில் வச்சு மென்று சாப்பிட்டு அப்படியே முகத்தில் பூசிக்கிடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து அரைச்சி கொடுக்கறதுக்கா இல்லை, பெண்களுக்கு வந்து முகத்தில் என்ன போட்டிருக்கான்னு தெரியக்கூடாது, இதை மென்று அப்படியே முகத்தில் பூசிக்கிடுவாங்க பெண்கள், இங்கே உள்ள பெண்கள் எல்லாம். ஏன்னா வீட்டில் கொண்டு போய் அரைச்சிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நேரம் பற்றாது. ஆனால் நகர்ப்புறம் இருக்கிறவங்க இதை வந்து அரைச்சி இது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கலாம். அதுக்கடுத்து சிறிதளவு அந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கணும். இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து இந்த இலையை சேர்த்து போட்டோம்னா இன்னும் முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும். சிறிதளவு ஒரு 10 சொட்டு அளவுக்கு மட்டும் அந்த எலுமிச்சம் சாறு, அதிகம் விடக்கூடாது, 10 சொட்டு எலுமிச்சம் சாறு விட்டு இந்த காட்டாமணக்கு இலையோட அரைச்சி கொஞ்சம் மஞ்சளை சேர்த்து அரைச்சி அந்த முகத்தில் போட்டோம்னா முகத்தினுடைய பள்ளங்கள் மேய் வரும். இந்த முக பள்ளம் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பள்ளம் விழுந்து போச்சு, அந்த பள்ளத்தை மேவ முடியாதுன்னா அது மேய் வர்றதுக்கு இந்த காட்டாமணக்கு இலையினுடைய பால் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். பால் எப்படி வரணும்னா இந்த இலையை கிள்னாலோ இந்த காம்பை ஒடிச்சாலோ பால் வரும். இந்த காம்பை ஒடிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக பால் வரும். அந்த பால் எடுத்து அந்த புள்ளியில் வந்து வைக்கணும். எங்கெங்கே நமக்கு பள்ளம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த காம்பை ஒடிச்சு அந்த பால்களை தொட்டு வச்சுட்டு வந்தோம்னா அந்த முகப்பருவில் உள்ள பள்ளங்கள் வந்து மேவி வரும். அந்த சதைகள் வளர்ந்து வரும். சதை வளர்ந்து வந்தால் முகம் வந்து வசீகரமாகும். முகம் வசீகரம் ஆகணும்னா இந்த காட்டாமணக்கு பாலை பயன்படுத்தணும். காட்டாமணக்கு பாலை உள்ளுக்கு சாப்பிட வேண்டாம். உள்ளுக்கு சாப்பிடணும்னா லேசாக வாயில் சுவைச்சா போதும், அது வாயில் இருக்கிற புண்ணு ஆற்றும். ஆனால் அதிக அளவுக்கு இதை வாய்க்குள்ளே உபயோகப்படுத்தினாங்கன்னா அது வயிற்றோட்டத்தை கொண்டு வரும். அதனால் இதை வந்து அதிக அளவுக்கு யாரும் வந்து வாய் பல்லு வளர்க்குறது வாய் கொப்பளிக்கிறது வரைக்கும் தான் இருக்கணும். இதை உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது. உள்ளுக்கு சாப்பிடணும்னா ஒரு 10 சொட்டு வரைக்கும் உள்ளே சாப்பிட்டா தவறு கிடையாது. அதுக்கு மேலே சாப்பிட்டா வயிற்றோட்டம் வரும். அதனால் அந்த வேலையை செய்ய வேணாம். முகத்தில் போடுறது மட்டும் இருக்கட்டும். அது வேறொரு மருத்துவத்துக்கு எப்படி வாயில் சாப்பிட்றதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த மூலிகை மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம்னா அந்த முகத்தினுடைய அழகை கூட்டணும். அது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக பெருசாக இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, விஷப்பரு மாதிரி இருக்குது. அதை மொத்தமாக அதை குடஞ்சி எடுத்துகிட்டு அது வந்து பள்ளமாக இருக்கும். அது பார்த்தோம்னா ஒரு ₹4 காசு அளவுக்கு பள்ளம் விழுந்து போயிருக்கும். அந்த பள்ளத்தெல்லாம் இது வந்து மேவக்கூடியது. சொல்லுவாங்க வரவங்களுக்கு பூரா சிமெண்ட் கலவையை போட்டு பூசணும்னா அந்த அளவு பள்ளம் விழுந்து போச்சு முகம் அப்படின்வாங்க. அந்த பொண்ணே வேணான்னுவாங்க. இல்லைன்னா அந்த மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி சும்மா காய் காய்ச்சி போயிருக்கும், அவங்களுக்கும் இதை அரைச்சி போட்டு வந்தோம்னா அந்த முகப்பூச்சி வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த இலையை அரைச்சி மேலே தடவை நல்லா சுகமான ஒரு ஆற்றல் ஆறக்கூடியது. அந்த புண்ணு ஆற எவ்வளோ ஆறுதோ அந்த அளவுக்கு சுகமாக இருக்கும். எரிச்சல்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இந்த வெட்டுக்காயத்தில் கூட எரியுன்னுவாங்க, அது எரியவே எரியாதுன்னா இந்த காட்டாமணக்கு தான். இந்த காட்டாமணக்கை நம்ம பயன்படுத்தணும்னா முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும், பெண்களுடைய அழகு அதிகரிக்கும், அவங்க எல்லா நிலையிலையும் நல்ல அழகாக இருப்பாங்க. இந்த காட்டாமணக்கினுடைய இலையை இப்படியே ஒடித்தோம்னா ஒடித்ததுமே அதில் வந்து பால் வர ஆரம்பிச்சிடும். இந்த பாலை வந்து அந்த முகத்தில் உள்ள புள்ளிகளில் வந்து வச்சு வைக்கணும். இந்த பால் வந்து இருக்கும், இந்த பால் வந்து அந்த புள்ளிகளில் வைக்கணும். அந்த குச்சியை ஒடிச்சே இந்த பாருங்க பால், இந்த பால் எடுத்து அப்படியே முகத்திலேயே ஒத்த வச்சு அந்த பள்ளத்தில் வச்சுட்டே வந்தோம்னா அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிடும். புண்ணு ஆற அவ்வளவு சுகமாக இருக்கும். புண்ணுக்கு வந்து நிறைய வந்து இதுக்கு செலவழிக்கிறாங்க. எல்லாரும் மலேசியாவுக்கு போனப்பலும் இந்த முகத்தில் இருக்க பள்ளத்தை மேவ முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் இந்த இலையை எடுத்து காட்ட முடியல. ஏன்னா அவங்க எங்கே இருக்குன்னு தெரியாது. நம்ம முதல்ல போனதால இந்த இலையை கண்டுபிடிக்க முடியல. இது நம்ம பகுதியில் இருக்குது, எல்லா பகுதியிலையும் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தேடுதல் வைக்கணும். இது வந்து தனிச்செடியாக தான் இருக்கும், குத்தி செடியாக தான் இருக்கும், மரமாகாது. இதில் வந்து சிறிதளவு தான் காய் இருக்கும். காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. இந்த காய்களில் வந்து முத்துக்களில் வந்து எண்ணெய் எடுக்கவும் மாட்டாங்க. இது வந்து விதைகளுக்கு ஆகும். இந்த விதையில் இருக்கிற விதைகள் விழுந்து திருப்பி விதையாக முளைக்கும். இது சின்ன முத்து, இது சின்ன முத்துக்களாக இருக்கும். அதனால தான் இதுக்கு காட்டு ஆமணக்கு என்று பேர். இது சிகப்பு நிறமாக இருக்கும், வெள்ளை நிறமாக இருக்கிற ஆமணக்கு வேற, ஆமணக்கு முத்து வேற, கொட்டை முத்து வேற, நெய்வேலி முத்து வேற. ஆனால் இது காட்டாமணக்கு முத்து செடி. இது ஆமணக்கு முத்து இல்லை, காட்டாமணக்கு. இந்த காட்டாமணக்கை வந்து இந்த விதைகளை இதில் உள்ள விதைகளையும் அரைச்சி முகத்தில் தடவலாம், தவறு வராது. ஏன்னா அந்த விதையிலே உள்ள எண்ணெய்களும் சேர்ந்து முகத்தினுடைய அழகை அதிகரிக்குமே தவிர குறைக்காது. இந்த இலையை அரைச்சி முகம் மட்டும் இல்லை கை காலில் பூசி வந்தாங்கன்னா அந்த கை காலில் உள்ள அந்த பள்ளங்கள், புண்ணு வந்த பள்ளங்கள் கூட மேய் வரும்.
சொறி மாதிரி இருக்கிற இடம் கூட நல்ல அழகாகி வரும். அந்த அழகு அதிகரிக்கணும்னா இந்த முறையை தான் பயன்படுத்தணும். இந்த காட்டாமணக்கு சாதாரணமான ஒரு இலை தான், காலடியில் இருக்குது. காலடியில் இருந்தாலும் முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும். அழகு அதிகரிக்கணும்னா இந்த காட்டாமணக்கை வச்சு தான் அதிகரிக்க முடியும். சாதாரணமாக கண்ட இலையை எடுத்துருக்கோம்னா அது வேற வேற. ஒவ்வொரு நோய்க்கும் 100 வகையான மருத்துவம் இருக்குது. அன்னைக்கு ஒரு மருத்துவம் சொன்னோம், இன்னைக்கு வேற ஒரு மருத்துவம் சொல்கிறோம்னா அது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவம், ஒரு இலையிலையும் 100 மருத்துவம் இருக்குது. இதை வச்சு வேறொரு மருத்துவம் செய்யலாம், அது வேறொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு சொல்கிறது வந்து முகத்தின் அழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள் உறுப்புகள் எல்லாம் சரியாக இருந்தால் முகத்தில் அழகு இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம முகப்பருவை கிள்ள வரக்கூடாது. கிள்ளியே வந்து அந்த இடத்த காயமாக்குறாங்க. கிள்னா சீக்கிரம் போயிடும், அதனுடைய வேகம் வந்து சரியாக குறைஞ்சிரும், அதில் உள்ள அழுக்கு வெளியாயிடுன்னு சொல்லி தோலோட கிள்ளி அந்த தோலில் வந்து பள்ளத்தை உண்டு பண்ணுறாங்க. எப்படி நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்த சரி செய்ய முடியாமல் போதோ அந்த நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க கிள்றதுலையே. கில்லாமல் அதை லேசாக மெதுவாக அமுக்கி பாருங்கள், அது வரலைன்னா விட்டுருங்க. இந்த இலையை அரைச்சி, காட்டாமணக்கு இலையை அரைச்சி போட்டுட்டு வந்தாலே போதும். இதனுடன் சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கலாம். கஸ்தூரி மஞ்சள் இல்லாமல் நம்ம அம்மன் பச்சரிசியும் சேர்க்கலாம். இவையெல்லாம் சேர்த்து போட்டோம்னா நல்லது. எதுவுமே இல்லை, எங்களுக்கு இந்த காட்டாமணக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக இதை மட்டுமே போடுங்க. இதை தொடர்ச்சியாக நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா 48 நாளில் எவ்வளவு முகம் அசிங்கமாக இருந்தாலும் அந்த பள்ளங்கள் மேவி அந்த முகம் அழகு பெறும். இந்த முகம் அழகு பெறுறதுக்கு இந்த காட்டாமணக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த காட்டாமணக்கு ஏன் சொல்கிறோம்னா, இது நிறைய இடத்துல இதை வெட்டி அழிச்சிடுறாங்க. இந்த நிறைய வேலைக்கு போகிறவங்க இது பாதையோரத்தில் இருக்கிறதால இதை வீணாக அழிச்சிடறாங்க. இது உங்களை காப்பாற்றுறதுக்கு பிறந்தது. நமக்கு எல்லாம் நல்லதை செய்கிறத பூரா வெட்டி காய போட்டுறோம். தேவையில்லாத செடிகள் வந்து நம்ம காட்டில் வளருது. இந்த பார்த்தீனியா மாதிரி செடியை நம்ம வளர்க்குறோம், ஆனால் இந்த மாதிரி நல்லது செய்கிற செடிகளை வெட்டி எறிஞ்சிடறோம். அதனால் தீமை செய்யும் செடிகளை கூட நம்ம வெட்டாமல் விட்டுடுறோம். அது தப்பே கிடையாது. ஆனால் நன்மை செய்யும் செடிகளை வந்து வெட்டுறது பெரிய தவறு. அதனால் இது முகத்தின் அழகை கொண்டு வரக்கூடியது. இந்த முகத்தின் அழகு வர வர இந்த காட்டாமணக்கினுடைய மகிமை அப்போ தான் தெரியும். முகம் வந்து அழகு பெற தான் நம்ம குழந்தைக்கு இந்த இலையை செஞ்சது நல்லது தான். இதுக்கு முன்னாடி இந்த இலையை இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாம் வாடி போய் தான் இருக்கும். இன்றைக்கி நல்ல புத்துணர்ச்சியோடு அந்த செடியிலிருந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை நாங்கள் பிடிங்கிட்டு வந்து அதை காட்டும்பொழுது அதனுடைய இலையினுடைய முழு மகத்துவமும் இதில் இருக்குது. இதை அரைக்காமல் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை அரைச்சி போடுறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. சாதாரணமாக இதை அரைச்சி போட்டாலே முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும். இதை ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு போடலாம், காலையிலையும் மாலையிலையும் போடலாம். வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு வேளை போடுறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கும், இரவு நேரத்தில் வந்து போடுவாங்க. இல்லைன்னா காலையில் போட்டு 2 மணி நேரம் பொறுத்து முகத்தை கழுவிட்டு மீண்டும் வந்து போகும்போது தேங்காய் எண்ணெயை பூசிட்டு தான் போகணும். சாதாரணமாக பவுடர் அடிச்சுட்டு போகக்கூடாது. இதை அந்த நிலையில் கொண்டு போனாங்கன்னா முகத்தின் அழகு அதிகரிக்கும். அதனால் இந்த இலையை பயன்படுத்தி முகத்தின் அழகை அதிகரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் திருமதி சசி என்பவர் திருச்சி மாவட்டத்திலிருந்து கடிதம் எழுதியுள்ளார். அவர்களுடைய குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிறதாம். ஞாபக சக்தியே இல்லை, அதனால் மார்க்கு குறைவாகவும் மதிப்பெண் குறைவாக எடுக்கிறது. இந்த ஞாபக சக்தி வருவதற்கு என்ன செய்வது, ஏன் இந்த மாதிரி இருக்கிறது, இதற்கான உணவு முறைகளும் மருத்துவத்தையும் கேட்டு எழுதியுள்ளார். இந்த குழந்தைகள் அதிகமாக புழுங்கல் அரிசி, இந்த புழுங்கல் அரிசி சாப்பாடு சாப்பிடுவதால் மூளை மழுங்கிவிடும். இரவு நேரங்களில் சப்பாத்தி, பரோட்டா இவைகளை சாப்பிட்டால் ஞாபக சக்தி குறைந்துவிடும். ஏனென்றால் இரவு நேரத்தில் சீக்கிரம் பசிக்கும்படியாக இருக்கும் உணவை உண்ண வேண்டும். இந்த உணவு செமிக்காமல் காலை வரை இருந்தால் அந்த குழந்தைகள் காலையில் எழுந்திருக்காது. 8 மணி வரைக்கும் தூங்கும். 8 மணி வரைக்கும் தூங்கும் குழந்தைகளுக்கு அந்த ஞாபக சக்தி கண்டிப்பாக இருக்காது. நாம் தூங்கும் பொழுது அடுத்தவர்களுடைய தூக்கம் நமக்கு வந்து சேரும். எப்படி இந்த தூக்கம் வந்து சேரும் என்று நினைக்கிறீர்கள்? எல்லோரும் 5 மணிக்கு எழுந்து வெளியே செல்வார்கள். அவர்களுடைய தூக்கம் எல்லாம் வீட்டில் தூங்குவவர்களுக்கு சேர்ந்து அந்த தூக்கத்தை 8 மணி வரைக்கும் அவர்களுக்கு உண்டு பண்ணும். இது சாத்தியமாகாது என்பார்கள். கண்டிப்பாக திருட வரும் திருடன் ராத்திரியில் முழித்து கொண்டு வருவான். அவனுடைய தூக்கம் தூங்கி கொண்டு இருக்கிறவர்கள் மேல் போய்விடும். அதனால் தூங்கியவர்கள் கண்டிப்பாக திருடனை பிடிக்க முடியாது.
அவன் தூக்கம் முழுவதும் அவர்களை சார்ந்து அவர்கள் தூங்கியே விடுவார்கள். அதேபோல் நாம் படிக்கும் குழந்தைகள் காலையில் எழுந்திருக்க வேண்டும். 5 மணிக்கு எழுந்திருத்தால்தான் நல்லது. ஏனென்றால் இவர்கள் இரவு நேரத்தில் நல்ல உணவு உண்டால் ஒழிய இந்த தூக்கத்தை தடுக்க முடியாது. அவர்களுக்கு பஞ்சகவ்யா என்னும் நாட்டு மாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட பசுஞ்சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இவைகளை கலந்த கலவையை ஒரு மாத்திரை அளவுக்கு கொடுத்து வர காலையில் 5 மணிக்கு கண்டிப்பாக எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு 5 மணிக்கு மலம் கழிக்க வயிற்றில் அது சுத்தம் பண்ண ஆரம்பித்துவிடும். அதனால் அதற்கு மேல் அவர்களால் தூங்க முடியாது. கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். பச்சரிசி சாப்பாடு கொடுத்து வர அறிவுத்திறன் அதிகமாகும். ஏனென்றால் பச்சரிசி சாப்பிட்டால் சீக்கிரமாக செமித்துவிடும். யார் ஒருவருக்கு சீக்கிரமாக பசி எடுக்கிறதோ அவர்கள் அதிக புத்திசாலி ஆவார்கள். ஏனென்றால் பசிக்காத நாம் புழுங்கல் அரிசியும் சப்பாத்தியும் சாப்பிட்டால் கண்டிப்பாக 5 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் பசிக்காது. பசிக்காமல் இருந்தால் தூக்கம்தான் வரும். பசித்திருந்தால்தான் எல்லாவற்றுடைய திறமையும் நமக்கு கிடைக்கும். பச்சரிசி சாப்பிடும் அனைவர்களுக்கும் அதிக அளவுக்கு ஆற்றலும் படிப்புத்தன்மையும் படிக்கும் திறனும், எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து பக்கங்களையும் நல்ல கருத்துக்களையும் படித்துவிட்டு தான் கீழே வைப்பார்கள். எடுத்துக்காட்டாக நாம் இங்கே பார்க்கிறோம், இந்தியாவில் உள்ள எங்கு பார்த்தாலும் இந்த தயிர் சோறு பச்சரிசி சாப்பிடும் நமது கோயிலில் உள்ள ஐயர்களும் அவர்கள் சாப்பிடுவார்கள். அவர்களில் யாராவது ஒருத்தர் இப்பொழுது இந்தியாவினுடைய நிலையிலேயே 2% தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2% இருக்கும் நபர்கள் அனைவருமே புத்திசாலிகளாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எல்லா வேலைகளிலும் அவர்கள் நிறைந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சாப்பிடும் உணவு பச்சரிசி. பச்சரிசியை சாப்பிட புத்தி கூர்மையாகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நாம் பச்சரிசியை சாப்பிட்டால் நம் குழந்தை மயங்கி விழுந்துவிடும் என்று பச்சரிசியை கொடுப்பது கிடையாது. கண்டிப்பாக பச்சரிசி சாதம் சாப்பிட சீக்கிரமாக பசிக்கும். 1 மாதத்திற்கு கண்டிப்பாக காது சரியாக கேட்காதது போல் இருக்கும், கண் பார்வை மங்கும். ஆனால் 1 மாதம் கழித்து அந்த பச்சரிசி நம் உடலில் சேர்ந்த பின்பு பசியை தாங்கும் வல்லமையும், காது கேட்கும், கண் பார்வை நன்றாக இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது நாம் குழந்தைகள் அதிகாலையில் கண்டிப்பாக 5 மணிக்கே எழுந்திருச்சு படிக்க ஆரம்பிக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும், கேட்கும் திறன் அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு பச்சரிசி உணவு கொடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது மலச்சிக்கல் வராமல் குழந்தைகளுக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் மலச்சிக்கல் இருந்தால் குழந்தைகள் கண்டிப்பாக எழுந்திருக்காது. மலச்சிக்கல் தீர இரவு நேரத்தில் பாலும் வாழைப்பழமும் கொடுத்து வர மலச்சிக்கல் தானாக தீரும். வாழைப்பழம் என்றால் பூம்பழம் அல்லது நாட்டுப்பழம் அல்லது மலைப்பழம் கொடுத்தால் போதும். பச்சை பழம் கண்டிப்பாக இரவு நேரத்தில் கொடுக்க வேண்டாம். அவை தூங்க வைப்பதை விட அவர்களை எழுப்ப முடியாது. அதிக அளவில் தூங்குவார்கள். சளி பிடித்துவிடும். சளி பிடித்தாலும் அக்குழந்தை இரவு நேரத்தில் தூங்காமல் பகல் நேரத்தில் தூங்கும். சளி பிடிக்க விடாமல் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த முறையை கையாள வேண்டும். இந்த குழந்தை ஞாபக சக்தி குறைவினால் அவதிப்படும் அந்த தாய்மார்கள், ஏனென்றால் எல்லா குழந்தைகளும் தேர்ச்சி பெறும்பொழுதே நம் குழந்தை குறைந்த மதிப்பெண் எடுத்து விடுமோ என்று பயத்தினால் இவர்கள் எழுதியுள்ளார்கள். இதுபோல் உள்ள படிக்கும் சிறு குழந்தைகள் இந்த முறையை கையாள வேண்டும். பச்சரிசியை இன்றே சாப்பிட்டால் நாளைக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று தவறாக எண்ணக்கூடாது. இது வழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். நாம் இது சாப்பிடும்போது பசிகள் அதிகமாக இருக்கும். பசி அதிகமாவதால் கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் நடந்தாலே போதும், அந்த நம்ம சாப்பிட்ட உணவு செமித்துவிடும். செமித்ததினால் நமக்கு கண் பார்வை மங்கும், காது கேட்கும் திறமை குறையும். அது தவறாகாது. 1 வாரம்தான் அப்படி இருக்கும். நாம் இதில் மோர் சேர்த்து அல்லது நெய் சேர்த்து சாப்பிட்டு வர அது எல்லாம் சரியாகி பழைய நிலைக்கு வந்து அதிக புத்தி கூர்மையுடன் இருப்பார்கள். இந்த முறையை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் நல்ல திறமையாக வர இந்த பச்சரிசி சாதம்தான் நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணும். நாம் இங்கு சப்பாத்தி, புரோட்டா இவைகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கு புத்தி மழுங்கி படிக்கும் திறன் குறையும்.
புத்தி மழுங்கும் என்றால் பசி இல்லாதவர்களுக்கு யோசிக்கும் திறமை குறைந்துவிடும். ஒருவனுக்கு 2 வேளை சோறு போடாமல் வைத்து பாருங்கள், அவன் எத்தனை கண்டுபிடிப்பான் என்று அவனுக்குத்தான் தெரியும். பசி எடுத்தால் 10ம் பறந்திடும். பசித்தவன் எதையும் ஆராய ஆரம்பிப்பான். அடுத்த வேளைக்கு உணவு இல்லாமல் இருப்பவனுக்கு அதிகமாக மூளை வேலை செய்யும். 3 வேளைக்கு 5 வேளை சாப்பிடும் குழந்தைகள் கண்டிப்பாக ஞாபக சக்தி இருக்காது. நீங்கள் சிற்றுண்டியாக மத்தியான உணவுக்கு அடுத்தபடியாக 3 மணிக்கு சிறு பொருள்களை சாப்பிட கொடுக்கிறீர்கள். இந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதால் கண்டிப்பாக மந்தமாகிவிடும். பசிக்க அறிவு கூர்மையாகி கொண்டே இருக்கும். அதனால்தான் பசித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பசித்தவர்களுக்கு எப்பொழுதும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மை அதிகமாக வேண்டுமென்றால் கண்டிப்பாக இரவு நேரத்தில் நல்ல பழங்களை சாப்பிட வேண்டும். கீரை வகைகளை அதிகம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே அந்த குழந்தைகள் காலையில் விடியற்காலையில் எழுந்து படிக்க ஆரம்பித்துவிடும். இந்த மருத்துவ முறையை எடுத்துக்கொள்வதை விட நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணவு பழக்கத்தை கொண்டு வர அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கும். இந்த முறையை எல்லாரும் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.